அதுக்காக உன் இதயம் ஒண்ணு இரும்பு இல்லையே. நீயும் ஒரு தாய் தானே. உனக்குள்ளயும் அன்பு, பாசம், கருணை எல்லாம் இருக்குதானே. அதனால தானே பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ண. ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருக்க கூடாதுன்னு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிற நீ ஏன் பார்வதியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிற? பார்வதி மேல இருக்கிற கோவமா இல்ல உனக்குள்ள இருக்கிற ஈகோவா? இப்படி எல்லாம் முட்டாளாக்கி இருக்கா. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவள எப்படி மன்னிக்க முடியும்? நான் எப்படி போய் அவளை பார்க்க முடியும்? உன்னோட கோவம், உன்னோட நியாயம் எல்லாம் எனக்கு புரியுது அகிலா. ஆனா உனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்வதி மனசால கூட ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டா. உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பா. நீ யோசிச்சு பாரு, உனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்வதி நினைச்சிருந்தா எதுக்காக விஷத்தை குடிக்கணும்? உறுத்துது. மித்ரா கல்யாணம் நடக்க நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டப பக்கம் கூட வராம என்னை ஏமாத்திட்டல நீ. நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்த நந்தினி உன் பக்கத்துலதான் இருந்த. நீ தான் என்ன கவனிக்கல. என்ன? நீ கல்யாண மண்டபத்துக்கு வந்தியா? ஆமா நந்தினி, மண்டபத்துல நீ டென்ஷனா இருந்த. உன்கிட்ட ஜூஸ் வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேனே, ஞாபகம் இல்லையா? அது நான் தான். ஆனா நீ இருந்த டென்ஷன்ல என்ன திரும்பி கூட பார்க்கல. பார்த்திருந்தா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். பார்வதி, சுந்தரம், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க சுந்தரம்? என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பார்வதியை தான் இவங்களுக்கு பிடிக்காத, அப்புறம் எதுக்கு ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கா? சுந்தரம், என்ன சுந்தரம் இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாயடிச்சு போய் நிக்கிற. இங்க நிக்கிறவங்க யார் முகமும் சரியில்லையே. அப்போ டாக்டர் பார்வதி பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களா? அவ இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காளா? பார்வதி பொழைக்க மாட்டாளா? என்ன நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் நடக்கலையே. அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம்? அப்படியா? பார்வதி சாக போறான்னு சொன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே? பார்வதி சாக போறாளா? என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, அந்த அகிலா தான் சாக போறான்னு பார்த்தா இப்ப இந்த சமையல்காரி சாக கிடக்குறா. நீ மண்டபத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் மண்டபத்துல என்ன நடந்துச்சு? நந்தினி, நீ அங்க போனதுக்கு கண்ணால பாப்போன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ கவலைப்படாத. அந்த சமையல்காரியை இங்கிருந்து பணமா அனுப்பிட்டு தான் நான் வருவேன். அது என்னோட பொறுப்பு. வச்சுட்டுமா? ஓகே. இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கா. எப்போ இவ சாவா? சொட்டு புட்டுன்னு எடுத்து போட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் சுத்து தொலையண்டி. வாங்க மிஸ்டர் ஆதி, உங்க ஒய்ஃபோட ரிப்போர்ட்டை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். 8 hours என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க. நீங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு டாக்டர். ஆனா என் ஒய்ஃப் இன்னும் கண்ணு முழிக்கல. மிஸ்டர் ஆதித்யா, உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். எதுக்குங்க வெயிட் பண்ணோம்? இல்ல ஆதி சார், பிளட் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். பட் பிரெயின் அப்படி இல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவா தான் ரெக்கவர் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், பார்வதி உங்களுக்கு பேஷண்ட் மட்டும்தான். அதனால தான் நீங்க பிளட் பிரெயின் பிரிச்சு பார்த்துட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க. என்னால அப்படிலாம் பிரிச்சு பார்க்க முடியல. அவையும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொன்ன டைம்க்கு நேரம் ரெக்கவர் ஆயிருக்கணும். ஆனா அவ இன்னும் ரெக்கவர் ஆகலையே. இவர் இன்னும் வெயிட் பண்ண சொல்றாரு.
மிஸ்டர் ஆதி, நாங்க டாக்டர்ஸ் தான், கடவுள் இல்ல. கரெக்ட் தான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க உங்களை கடவுளா நினைச்சுதான் வராங்க. அவங்க நம்பிக்கையை நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு என் ஒய்ஃபை காப்பாத்தணும் டாக்டர். அவளை நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நீங்க படிச்சவரு, உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க இந்த முடிவுக்கு வந்துட்டா நிச்சயமா நாங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ண தயாரா இருக்கோம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. உங்க வைஃப் பத்தின கேஸ் ஹிஸ்டரிய சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மெயில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. என்னடா இது, இவ ஏன் இங்க வந்திருக்கா? ஒருவேளை இவ்வளவு நம்மள மாதிரியே அந்த சமையல்காரி சாகிறத பார்க்க வந்திருக்காளோ? இல்ல ஏதாவது சாகசம் செஞ்சு அவளை காப்பாத்த வந்திருக்காளா? போய் பார்க்கலாமா? வேணாம், அங்க போனா மொத்த குடும்பமும் முறைக்கும். அம்மா, முதல் தடவையா உனக்காக நான் சொன்னத தட்டி கழிச்சிருக்கான். ஆதியோட அம்மாவா, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியா, நான் உன் மேல கோபமா இருக்கேன் பார்வதி. இருந்தாலும் நான் இப்போ உன்னை பார்க்கறதுக்காக இறங்கி வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிடிவாதமா இருந்துட்டான். நீதான் அவன் சந்தோஷம்னு அவன் ஏதோ நினைக்கிறான். சுந்தரத்தோட பொண்ணா என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் விசுவாசமுள்ள ஒரு பொண்ணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வதி. அதனாலதான் நான் உன்னை எங்க வீட்டு பொண்ணா நினைச்சு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன். உன்னால நான் உயிர் பொழைச்சிருக்கேன். அதனால நீ கண்டிப்பா உயிர் பழைக்கணும் பார்வதி. என் மேல உனக்கு இருக்கிற பக்தி விசுவாசம் உண்மையானதுன்னா நீ உயிர் பொழைச்சு வரணும் பார்வதி. ஆதிதான் என் பேச்ச கேட்கல. நீ என் பேச்ச கேட்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எழுந்து வருவேங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். இவ்வளவு நாளா நான் உன் கழுத்துல கட்டின தாலியை மறைச்சு வச்சுக்கிட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இனி உனக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை பார்வதி. என்னோட மனைவியா நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ போற. அதுக்கு நீ எந்திரிச்சு வரணும். நீ கண்டிப்பா வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் மொத்தமா ஏன் இங்கே நிக்கணும்? இங்க 2 பேர் நின்னுட்டு மீதி பேர் அங்க போய் வேலையை பார்க்கலாம்ல. சட்டு புட்டுன்னு அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேணாமா? இது வேற இருக்கிற வேதனை பத்தாதுன்னு இப்படியே பொழைக்க வைக்கிற மாதிரி.
அம்மா, வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா? பார்வதி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒன்னும் தெரியல. என்னால இப்ப எப்படி சாப்பிட முடியும்? எதுவும் கேட்காத. வேணும்னா நானே உன்கிட்ட கேக்குறேன். சரிங்கம்மா. தாராளமா போய் பாருங்க. பாய்சன் மூளை அடுக்குகள் வரைக்கும் பரவி இருந்தனால அவங்கள ரொம்ப தொந்தரவு கொடுத்துட வேணாம். அவங்களுக்கு உங்களை எல்லாம் அடையாளம் தெரியுதான்னு மெல்ல விசாரிச்சு பாருங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? அடையாளம் தெரியுதான்னு விசாரிக்கணுமா? ஏன் டாக்டர்? அப்படின்னா பார்வதிக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுமா? இனிமே இங்க யாரையுமே அவளுக்கு அடையாளம் தெரியாதா? தப்பா கேட்டோமோ? இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போய் நினைவு திரும்பி இருந்தனால அப்படி கேட்க சொன்னேன். நீங்களாம் போய் பாருங்க. வாங்க டாக்டர். பொழைச்சு தொலைச்சிட்டான். தலை எழுத்து. என்ன தெரியுதாம்மா? தெரியுதுங்க. என்ன பண்ணாலும் பொழைச்சு வந்து நல்ல குட்டிச்சாத்தானா இருப்பா போல இருக்கு. அளவுக்கு இடம் பிடிச்சிருக்க அகிலா. நீ இன்னொரு தடவை பார்வதி வந்து பார்த்து அவகிட்ட 2 வார்த்தை பேசினா பார்வதி உடம்பு குணமாகறதுக்கு அதை விட சிறந்த மருந்து எதுவும் இருக்க முடியாது. நீ கிளம்பி வரியா? அகிலா, அகிலா, மரணம் நிச்சயம்னு அந்த நம்பூதிரி போய் சொல்லி ஏமாத்திருக்கான். வரட்டும், அந்த நம்பூதிரிக்கு இருக்கு. கரெக்ட் நந்தினி. அவன் இனிமே இருக்கவே கூடாது. அவன் சொன்ன மரண பலிய அவனுக்கே கொடுத்துரு. நம்மள என்ன இழிச்சவை நினைச்சிட்டு இருக்கானா? சரி நந்தினி, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உனக்கு நான் கால் பண்றேன். இப்ப வச்சிடுறேன். இவெல்லாம் எனக்கு மருமக. தலை எழுத்து எனக்கு. நீ என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி வாழ்வேன்னு யோசிக்கவே இல்லைல்ல. இல்ல மாமா, அம்மா தான். என்ன அம்மா? அப்ப நான்
சரி, இனிமேல் நீ சாகணும்னு முடிவெடுத்தா முதல்ல என்கிட்ட சொல்லு. 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம். சரியா? அப்படியே அரைஞ்சான்னு வச்சுக்க. சிரிக்காத. சாகிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். வாழணும், உன் கூட வாழணும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். பண்ணிட்டு அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா, வாமா மருமகளே இந்த சாவியை பிடிச்சுக்கோன்னு வாழ்த்தி கையில கொடுப்பாங்களா? ஆளப்பாரு. பிரச்சனை வரதான் செய்யும், ஃபேஸ் பண்ணணும். சந்தோஷம் சும்மா கிடைச்சிருமா? யோசி. நீ தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கையெடுப்போம். நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். எப்படி? மாமா ப்ளீஸ். மனசு சொல்லும், புத்திக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல என் மனசுதான் ஜெயிச்சது. என் மனசுதான் ஜெயிச்சது. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மருமகளா போகணும்னு இருந்த, கேவலம் அந்த வீட்டு சமையல்காரிக்கிட்ட போய் தோத்துட்டனே. இதை விட பெரிய அவமானம் என் வாழ்க்கையில வேற எதுவும் கிடையாது. ஆதி இல்லாத என் வாழ்க்கைய இனி என்னால நினைச்சு பார்க்கவும் முடியாது. ஆதிக்கடவுர் பரம்பரையை அழிச்சு நாகபுரி வம்சத்துக்கு வெற்றி தேடி கொடுக்க வந்தனா, கேவலம் அந்த ஆதிக்கடவுர் வீட்டு சமையல்காரி கிட்ட தோத்து போயிட்டேன். எல்லாம் சரி, குலதெய்வம் பூஜை யாருக்காக பண்ணணும்? உங்க தங்கச்சிக்காக தானே பண்ணணும். தங்கச்சி தான் பூஜையில கலந்துக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும்? மித்ரா கல்யாணம் நடக்காம போனதை விடுங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்ட மரணம் நிகழக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா கண்டிப்பா ஒரு மரணமாவது நிச்சயம்னு சொன்னீங்கல்ல. ஆனா இது வரைக்கும் ஒரு மரணம் கூட நடக்கலையே. அப்போ நீங்க சொன்னது எல்லாமே போய் தானே? இல்லை, நான் உருட்டின சோழியும் என் வாக்கும் எப்பவும் பொய்க்காது. கண்டிப்பா ஒரு மரணம் நிகழ்ந்தே தீரும். இன்னும் 72 நாளிகைக்குள்ள ஒரு மரணம் நிச்சயம். அந்த கெடு முடிய இன்னும் ஒரு நாளிகை இருக்கு. அதுக்குள்ள அந்த மரணம் நடந்தே தீரும். இனிமே நீங்க சொல்றத எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. கண்ணு எதிரில் நிக்காதீங்க, போங்க. ஆதி இல்லாத என் வாழ்க்கைய இனி என்னால நினைச்சு பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிரு நந்தினி. கடவுளுடைய திருவிளையாடலா இது? மரணம் விழும் மரணம் விழும் பெரிய ஞானி மாதிரி பேசுன. அந்த மரணம் ஏன் வீட்டுல விழ போகுதுன்னு உனக்கு தெரியாதா? நான் சொல்லும் போது மரணம்
அங்க விழும் இங்க விழும் நான் சொல்லலையே. நிறுத்தியா? முதல்ல இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ போயா. மித்ரா, மித்ரா வாங்கவே. இது மேல சத்தியம். விட மாட்டேன். நான் யாரையும் விட மாட்டேன். அப்போ போறோம் நம்ம வீட்டுக்கு தானே. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அம்மா நம்ம எடுத்த முடிவு பிடிக்காம தானே அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்க போனாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி நம்ம போக முடியும்? அப்போ இப்போ நம்ம எங்க போக போறோம் மாப்ள? முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போலாமாமா, அதுக்கப்புறம் எங்க போலான்னு முடிவு பண்ணலாம். டேய், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. நீ அண்ணியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா ப்ரோ. உங்க எல்லாரை விட அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்திருக்க முடிவு பிடிக்காம தான் அம்மா அந்த தப்பான முடிவு எடுக்க போனாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்கு வந்தா அம்மா எப்படி அதை ஏத்துப்பாங்க? மறுபடியும் அம்மா அப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேல இந்த விஷயத்துல யாரும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. மாமா, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்ன சொல்லு? சாமி, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா நீங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. விதியோட போக்குல வாழ கத்துக்கங்கன்னு நான் ஏற்கனவே குறிப்பால சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க தான் விதிய மதியால ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நல்லா சொல்லுவா. உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமாமா? விதிய மதியால வெல்லலாம், ஆனா அதை வெல்றதுக்கும் விதி வேணும். பார்வதியோட ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது ஆதிக்கு பொருத்தமான மனைவி, உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக பார்வதி தாம்மா. இல்ல, அதுல என்ன சேர்ந்தவங்களோட சதியும் அதிகமா இருக்கு. அதிகமாவே இருக்கு. யார் மேல எல்லாம் நான் நம்பிக்கை வச்சிருந்தேனோ அவங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? எல்லாத்தையும் மன்னிச்சு எப்படி ஏத்துக்க முடியும்? உங்க மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு புரியுதுமா. உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நான் வர்றேங்கம்மா. வாங்க. கொள்ள குட்டம் மாதிரி மொழிய பாரு.
தெரியறதுக்கு என்ன இருக்கு? ஆதி பார்வதி கல்யாணம் உங்கள எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்? அத கேளு. ஆதி மாப்பிளையும் பார்வதி தங்கச்சியும் லவ் பண்ற விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் மண்டபத்தில் தானே நமக்கே தெரியும். இப்ப என்ன பண்றது? கல்யாண விஷயம் முன்னாடியே தெரிஞ்சவங்க இங்க வந்து நில்லுங்க. அவார்டு பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஆதி பார்வதியை பத்தி நான் விசாரிக்கும் போது ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிச்சு கொட்டிட்டு இப்ப வந்து அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு என்ன நடிப்புடா இந்த ஆளு. இருக்கீங்களே நல்லா இருக்குங்க. இதுக்கு நீங்கல்ல நான் தூங்கும் போது என் தலையில ஒரு கல்ல போட்டு என்ன கொன்னு இருக்கலாங்க. அகிலா போதுங்க, வேண்டாம், நிறுத்துங்க, பேசாதீங்க. இத்தனை நாள் நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டீங்க. அப்பா, புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லாம அடிக்கடி நீதான் நான் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்ப. ஓ, இப்ப என்ன துணைக்கு கூட உன் அண்ணனையும் சேர்த்துக்கிட்டியா? ஆதிக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே, இன்னும் சின்ன பையனாவே நடந்துகிட்டு இருக்கேன்னு உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சு, அதான் நீ பெரிய மனுஷன் ஆயிட்டல்லடா. தப்பிச்சிட்டான். நீ எப்பவும் போல எனக்கு விசுவாசமா உண்மையா இருக்கதா முயற்சி பண்ணிருக்க. நான் தான் நீ சொல்ல வந்தத கேட்காம தட்டி கழிச்சிட்டேன். அவளோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மாவா? நம்பிக்கை துரோகம் பண்ண இவங்க கூட எல்லாம் நீ நிக்க வேண்டாம் சுந்தரம். அந்த பக்கம் தனியா போய் நில்லு. கோபம் நியாயமானதுதான். ஆனா நாங்க எதுக்கு என்ன தன்னிலை விளக்கம் கொடுத்து நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகத்தை நியாயப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? அது இனிமே ஒரு நாளும் நடக்காது. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த விஷயத்துல நான் எதுக்காகவும் என் மனச மாத்திக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கங்க. அகிலா மனசுல இடம் பிடிச்சாச்சு. துரோகிகள் கூட்டம். அகில வேற டென்ஷன்ல இருக்கா. நம்ம வேற வரமாட்டோன்னு சொன்ன ஆதிய வர வச்சிருக்கோம். என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. அகிலம்மாவோட கோவம் குறைஞ்சு அவங்க மனசு மாறி எப்படியாவது
அக்காவும் மருமகளா ஏத்துக்கணுமா? அதுக்கு சாமியா இருக்கிற நீதாம்மா ஏதாவது பண்ணணும். அக்கா மாமா கூட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுமா? அம்மா, நான் இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லம்மா. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாம்மா. அகில் அம்மாவோட மனசை மாத்தி எப்படியாவது அக்காவும் மருமகளா ஏத்துக்க வச்சிருமா. இவ எதுக்கு இப்ப இறங்கி வரா? அங்கேயே இருக்க வேண்டியது தானே. நீ என் வயித்துல இருக்கும்போது எட்டி உதைச்ச. அப்போ அந்த வலிய நான் தாங்கிக்கிட்டேன். அத நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப நீ என் நெஞ்சில எட்டி உதைச்சிட்ட. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. இவள மருமகளா ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. இது நான் எதிர்பார்த்தது தான் மாமா. ஒரு மகனா அம்மாவோட கோவத்தில் இருக்கிற நியாயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும். அம்மாவோட கோவம் குறைஞ்சதும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. பார்வதியை மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன அம்மாவை பார்வதி தான் என் மருமகன் நான் சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க. நீ வா பார்வதி. இது நம்மளோட வாழ்க்கை. இது நம்ம சந்தோஷமா வாழணும். அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. அதை பத்தி நீ கவலையும் பட வேண்டாம். அது என்னோட பிரச்சனை. அதை நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் உன் முகத்துல எப்பவும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் பார்க்கணும். என் மேல இவ்ளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கிற உங்களை ஏமாத்திட்டு விஷம் குடிச்சு சாக போனா எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா.
உட்காரு.